ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பிமை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே, ஏன்னா முதல் அறுவடை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போது மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய சொதப்பல்ஸ் காலையிலே எஞ்சாச்சு, அது எல்லாமே இதுக்குள்ள முதல்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அறுவடை பண்ண போறோம். இன்று அறுவடை நாள். எங்களுக்கு நாங்களே வச்ச செடி வளர்ந்துருக்குது, கீரை வளர்ந்துருக்குது. அந்த கீரையை தான் அறுவடை பண்ணி அதுல தான் நம்ம இதுக்கு மேல வெந்தயக்கீரை வளராதுன்னு நினைக்கிறப்பா. இதுக்கு மேல வெந்தயக்கீரை வளராதுன்னு நினைக்கிறேன். நிறைய என்னமோ முளைச்சிருக்கு, என்ன முளைச்சிருக்கு ஒண்ணுமே தெரியல. ஓகே, அறுவடை நாள். அறுவடை ஏன்னா இதுக்கு மேல முளைக்காதுன்னு நினைக்கிறேன். முளைக்குமா தெரியாது எனக்கு. முளைக்காது, அப்புறம் முத்திடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் இது புடிங்கி பூமி தாய்க்கு வச்சிரு. பா வைப்பா. ஏன்பா இது பண்ணிதான்ப்பா வச்சிருக்க, கீழே தான்ப்பா உழுக்காட்டிருக்கேன். இங்க பாரு, என்ன ஒரு சுகமா இருக்கு தெரியுமா? நம்மளே வளர்த்த செடியில இப்படி புடுங்கி சாப்பிடுறோமே. இது வெந்தயக்கீரைதானா கன்ஃபார்மா தெரியுமா உனக்கு? பெருசு பெருசா வந்துருக்குதே. திரும்பி வெந்தயத்தை வந்து இந்த பேக்ல போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஒவ்வொரு பேக் ஒவ்வொரு கீரைக்கு தான், அதை மாற்றக்கூடாது. இப்போ கொஞ்சம் உரம் வாங்கி வரணும். அந்த பக்கம் போனா ஃபர்ஸ்ட் உரம் வாங்கி வரணும். தம்மா துண்டு தான் ஒரு கைப்பிடி தான் வருது. இது போதும்பா. இதுக்கு மேல நீ சாம்பார்ல போட்டீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும்பா. இதுதான் என்னது, இது வேரோட தான் புடுங்கணும். இதெல்லாம் அவ்வளவுதான், திருப்பி முளைக்காது. வேரோட குழம்புல போட முடியாது இல்ல. பாருங்கள், போதுமே, இவ்வளவு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேல என்ன இருக்குது? ஒரு கைப்பிடி, ஒரு கட்டையே இவ்வளவுதான் இருக்கும். ஆமா, கீரை 1000பா. அறுவடை நாள் அறுவடை பண்ணிட்டு அது 1000. ஆமா, கழுவி குழம்புல போடணும் நம்ம. ஆமா, ஏதாவது கீழே மேல இருக்கிறத மட்டும் கிள்ளிட்டு அது என்னதான் சொல்லு, நம்மளோட தோட்டத்துல வளர்ந்த காய் கறி அப்படின்னும் போது ஒரு தனி குஷி. ஆனா என்ன ஒண்ணு, இது வந்து கொட்டங்குச்சியில வச்சாலும் வளரும்பா. இது ஒரு பெரிய அறுவடை இல்லப்பா. இது நம்மளுக்கு வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி அப்படின்னு பண்ணும்போது தான் அதுக்கெல்லாம் வந்து இன்னும் நம்ம மெனக்கிடணும். அது கொஞ்சம் மெனக்கெடு. இப்பதானே நம்ம இது வச்சிருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோஸ் செடியெல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. நம்ம ஒரு தடவை வச்சுட்டோம்னா தண்ணி ஊற்றின்னு இருந்தோம்னா அதுக்கப்புறம் அது இது உரம் போட்டால் அது பாட்டுக்கு வளர்ந்துன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி கீரை வகைகள் இதெல்லாம் வந்து இது மாடி தோட்டம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, போக போக புழுவாயிடுவோம். புழு அதெல்லாம் வருமா? புழுவாயிடுவோன்ற நம்ம எக்ஸ்பர்ட் புழுவாயிடுவோம். ஓ, அப்படி சொல்றேன். அதனால அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனா இது அறுவடை பண்றதுக்கே 30 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சுப்பா. 30 டேஸ் ஆயிடுச்சா? 15 டேஸ் ஆயிடுச்சுப்பா. கிழிச்ச 15 நாள் இருக்கும். அப்படியா? ஆனா இன்னும் நிறைய போடணும். ஒரு கட்டு கீரை வரணும்னா கைப்பிடி நிறைய போட்டு. நான் தான் நிறைய போடும் அவ்வளவுதான் குத்துருந்தாங்க, அதனால நான் போட்டேன். இது நம்ம வெந்தயத்தை எடுத்து போட்டினாலே வந்துரும்பா. வெந்தயம் முளைக்குமா? அது தெரியாது எனக்கு. வெந்தய கீரையில வெந்தயம் முளைக்கும் தானே அப்ப? ஆமா. சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கிள்ளி வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துன்னு வருவோம். என்னப்பா பண்ணலான்னுங்கிற? என்னமோ சொல்லிட்டு இருந்தியா? ஓ, நம்ம சாம்பார் வச்சுட்டு சிக்கன் கிரேவியா? சிக்கன் கிரேவி மாதிரி இல்ல, தட்டல் மாதிரி செய்யறேன். ஆமா, அந்த மாதிரி பண்ணு. அப்பதான் கொஞ்சம் தொக்குனாச்சு வரும். தொக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை உன் சாம்பார் உன்னோட கீரை கசப்பு கீரையா இருந்தா தெரியாதுல்லப்பா. இப்பதானப்பா அறுவடை பண்ணிருக்கோம் நம்ம. கசப்பு கீரை எல்லாம் கிடையாது, டேஸ்டான கீரை அது. இப்போ அரிசிலாம் விளைக்கிறாங்க, அறுவடை பண்றாங்க. பண்ணி அது வெளில வந்து அதை பொங்கி பார்த்தோன்னா தானே அது பொன்னியா ஏ கிரேட் அரிசியா இல்லை பி கிரேட் அரிசியா சி கிரேட் அரிசியான்னு தெரியுது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கீரையை சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஏ கிரேட் கீரையா பியா சியா அப்படின்றது. ஏசியை போடு, பில்லை ஏத்து.
கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு கிளறிட்டப்பா. ஓகே, அவ்வளவுதான். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்டா இருக்குது. அதனால வந்ததுக்கு அப்புறம் கலக்கிட்டு அடுப்புல வச்சுக்கணும். ஆமா, சாம்பார் வைக்க வந்துட்டோம். டேய் அப்படி பேசாத, சாம்பார்லாம் மொட்டத்தலை குட்டையில விழுந்தா மாதிரி. கீரை சாம்பார் அறுவடை பண்ணோம்ல, அந்த கீரை சாம்பார் பேர் என்ன? வெந்தய கீரை சாம்பார். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை வருஷத்துல இதுதான் முதல் அறுவடை. ஆமா, சரி இந்த எண்ணெய் கொஞ்சம் இதுல ஊத்த. டப்பா டப்பாவா என்ன வாங்கிட்டு வந்து சீரிய. சாம்பாருக்கு ஏன் எண்ணெய் ஊத்துற? சாம்பாருக்கு பருப்பு தானே ஊத்தணும். பருப்பா? என்னப்பா பருப்பான்னு கேக்குற? இருப்பா, எண்ணெய் ஊத்தி தாளிக்க வேணாமாப்பா. நீ என்னப்பா என்னவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? அதுக்குள்ள உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுதுன்னா அப்ப நீ என்ன லட்சணத்துல செய்யற? நான் தான் ஏதோ ஒரு கேள்வி கேக்குறேன்னா அதுக்குள்ள நீ கன்ஃபியூஸ் ஆயிடுறன்னா அப்ப என்னத்தான் சொல்லி ஊத்தாங்களோ உங்க வீட்டுல. இரு, அது கொஞ்சம் சட்டி காஞ்சினுக்கு அங்க வேற எப்படி போக வருதுன்ட்டு. அது வெடிக்கலையே, வெடிக்கணும்ல சட்டி காஞ்சா. அது வெடிக்குதுன்னு நம்ம பாத்துனோம், நீ தீஞ்சிடலாம். சொல்லு, வேற என்ன விஷயம்? சாம்பார் வச்சு தர போறேன், சாப்பிட போறீங்க. ஒரு எண்ணெய் ஊத்த சொன்னா கீழே மேல ஊத்தி என் கையெல்லாம் நான் அரைச்சு. எங்க வெடிக்குது இப்ப பாரு. சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார். இப்ப முருங்காய் இல்லையா? முருங்காய் வாங்கிட்டு வந்தா 2 முருங்காய், எத்தனை முருங்காய் வாங்கிட்டு வந்தாலும் ஒரே குழம்புல போட்டு இது பண்ணிடுறப்பா. ஓகேவா? அடுத்தது ஃபைனலி நம்மளோட கீரையை போட போறோம். திரும்பி இது போட சொன்னனே, போட்டியா வெந்தயத்தை? வெந்தய கீரை எப்படி வெடிக்குது பாருங்க. ஆனா வாசமே வரலையாப்பா. சாப்பிடும்போது 4 கீரை அத போய் புடுங்கி போட்டுட்டு, ஆனாலும் நம்ம வீட்டுல முளைச்சது அந்த 4 கீரையா இருந்தாலும் சரி, டேஸ்டா இருக்கும். 40 கீரையா இருந்தாலும் சரி. பார்க்கலாம். வதக்கனா போயிடும். அவ்வளவுதான்ப்பா. நீ அப்ப நிறைய வெந்தயம் போடணும்பா. அதுல கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரிப்பா, வதக்கனே போயிடும்பா. அப்பாடி அடுத்த அறுவடைக்கு நான் போடுறேன் வெந்தயத்தை. ஐயோ, சாயந்தரமா உட்காந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நீட் பண்ணும்பா. நீ வரவே மாட்டேன்றப்பா, வெயில் இது பண்ற, டார்ச்சர் பண்ற. என்ன நீயும் டெய்லி உரவாயின் வரணும்ன்ற மதியானம் தின்னு நீட்டிக்கிற மலை மாடு மாதிரி. அவள்தான் இப்ப மதியானத்துல கொஞ்சம் லைட்டா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் பாடி ஃபிட்டா இருக்கும். இது எனக்கு எப்போத்துல இருந்து வந்த பழக்கம். இது இப்பெல்லாம் இல்ல. 2001ல வேலைக்கு போனேன்னா 2000த்துல வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன். அப்போத்துல இருந்தே அந்த பழக்கம் தான் எனக்கு. மத்தியானம் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன்ல. கீரை எப்படி அப்படியே முருகலா இருக்குது. என்னப்பா திருண்டு சாம்பாரு? கொஞ்சம் தான் வச்சு, அது கொஞ்சம் தண்ணியா வைக்கலான்னு. ஓகே ஓகே, சிக்கன் கிரேவி சொல்றியா? ஓகே ஓகே. சாம்பார் அவ்வளவுதான், முடிந்தது என் சாம்பார் வேலை. ஆளுக்கு ஒரு கைப்பிடி ஊத்துவேன். சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு கைப்பிடி வெந்தய சாம்பார். கொஞ்சம் தான் வரும்ல, ஏன்னா வெந்தயம் கீரை கம்மியா தான் இருக்கு. சோ செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றதுனால நம்ம கம்மியா வச்சிருக்கோம். ரொம்ப பருப்பு போட்டேன்னு கீரை இருந்த இடமே தெரியாம போயிடும். சரி, அதோட மனமும் சுவை தெரியும் போயிடும். ஆமா, உண்மைதான்.
ஆனா என்ன இருந்தாலும் இந்த சட்டியில வச்சாதான்ப்பா நல்லா இருக்குது. சட்டியில வச்சாதான் டேஸ்ட். ஆக்சுவலி நீ என்னதான் வெங்கல பேன்ல வச்சினாலும் அந்த டேஸ்ட் வராது. ஸ்மெல் இருக்கு பாரு. வருது பக்கத்துல வந்தது. ஸ்மெல் அடிக்குது தானே? பாருங்க. கசக்குமோ? பயங்கரமா ஸ்மெல் வருது. இப்ப நிறைய தண்ணி ஊத்தாத. இதுதான் என்ன ஆச்சுன்னு தெரியல. சாப்பாடு வச்சியா முதல்ல? வச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓகே. சிக்கனை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணு, கிரேவியா பண்ணு. இல்ல லைட்டா ஒன்னு கொதிச்சிட்டு இன்னும் பெப்பர்லாம் போடாம இருக்கு. பெப்பர் போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவோம். ஓகே ஓகே. வெற்றி எப்படி இருக்குதுன்னு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எப்படிதான் இருக்குன்னு நம்மளும் ஒரு கை பாத்துருவோமா? பாப்போம். ஸ்மெல்லாம் செமையா வந்தது. 4 கீரை இருக்கனால கருவேப்பிலை 10 பேர் தான் தெரியுது. அது யாரும் வேஸ்ட்னு நினைச்சிட கூடாது. சிக்கன் நல்ல பீஸாவை கிரேவியோட வை. அவ்வளோலாம் வேணாம் எனக்கு. நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் ஜீவன்பா கீரை சாப்பிடுறது. ஆமா, கீரை சாம்பார். ஆனா எனக்கு ஆசையா இருக்கு எப்படியாச்சும் அந்த வெண்டைக்காய் வந்துடணும், கத்திரிக்காய் வந்துடணும், தக்காளி இன்னொன்னு வாங்கி வைக்கணும். ஆமா, போகணும். இப்ப போயிட்டு தான் வரணும். தக்காளி வைக்கணும் அப்படின்லாம் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வளர்ந்து அதெல்லாம் எடுத்து சமைக்கணும். மௌலி கூட கேட்டா, ஏமா ரோஸ்ட் செடியெல்லாம் நீ வைக்க மாட்டியா? சூப்பரா இருக்கு. உப்பு கம்மியா இருக்கு. உப்பு கம்மியா இருக்கா? அவ்வளவுதானே. செம்மையா இருக்கு. அந்த இது தெரியுது, தெரியுதா? சரி, இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நர்சரிக்கு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ வேணா வெட்டியா 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நர்சரிக்கு போறான்னு எனக்கு தெரியலப்பா. அப்படிதான். இங்க திரும்பின உடனே ரைட் சைட்லயே ஒரு நர்சரி அங்க இருக்கு. அந்த நர்சரி எனக்கு தேவையில்லை. ஏன் இந்த நர்சரியில வாங்கி வச்சோம் வளர்ந்துச்சான்னா ஒரு கன்றாவி. இப்போ வர பொழுது போலன்னா இங்க வந்துடுறப்பா நீனு. நான் அந்த ரோஸ் செடி வாங்கலாம்னு வந்தேன். பாரு சம்மங்கிலாம் வச்சிருக்காங்க பாரு. சம்மந்தி நிறைய வந்துருக்கு பாரு. இங்க அந்த எல்லோ பூவா? சாமி கட்டுவாங்கல்ல ஆயுத பூஜைக்கு. ஆமா, சீசன் அது. விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வருது இல்ல. ஓஹோ, இந்த சீசனுங்கனால முளைக்கும். என்ன ஒரு தொட்டி வாங்கினுவா. எல்லோல பூ மாதாக்கம் வைப்பேன்ல வளர்ந்ததுலாம். வேற செடி ஏதாவது இருக்கான்னு பார்த்து வருவோம். நிறைய ரோஸ் செடி வந்துருக்குது. ஆனா நான் கேட்கற ரோஸ் செடி இருக்கான்னு தெரியல. அது என்ன நீ கேட்குற ரோஸ் செடி? வாட் ரோஸ் யூ வாண்ட்? பட் ரோஸ் பாப்பா, அந்த போகன்வில்லாவாப்பா காகித பூவா? அது தெரியலையே. அது இது வந்துச்சு பாரு, முருங்கீரை. ஆமா, வாங்கிக்கலாமா? பூச்சி வராதா? பூச்சி வந்ததுன்னா அது அப்புறம் யோசிப்போம். வராத வரைக்கும் வச்சுக்குமா? இந்த கதையெல்லாம் வேணாம். பூச்சி வராதுன்னா அப்புறமா என்ன பூச்சி கடிச்ச பிறகு யோசிப்பியா? தேடி வந்து வாயில போட்டு. ஐயோ, எனக்கு ஒத்தே வராது அது. என்னப்பா முங்காலின்னு போட்டிருக்காங்க? முருங்கீரைக்கு முங்காலி நிறைய. இப்ப டேபிள் ரோஸ் அந்த எல்லோலாம் வந்துருக்குப்பா. எல்லோலாம் நம்ம வீட்லயே இருக்குதேப்பா. என்னாச்சு? நிறைய எல்லோ இருக்கு. ஒரே ஒரு எல்லோ மட்டும். எல்லோ இருக்கு நம்ம வீட்ல. இல்ல எல்லோ இல்ல. பூக்குதே, நான் தான் பாக்குறேனே. ஆரஞ்சு, பிங்க், ரெட், அதுக்கு அப்புறம் வந்து எல்லோ இல்லையோ? இல்ல இல்ல. சரி, கீரை எல்லாம் வருமா வராதா பூச்சின்னு கேட்டுக்கோ. யாரோ சொன்னாங்களே இதுல எல்லாம் வர. சங்கீதா தானே சொல்லுச்சு. பெருசா இருந்தாதான் வரும், தண்ணி சின்னதுல எல்லாம் வராதுன்னா. என்ன சொல்ற?
இந்த தொட்டியில் இவ்வளோதான் வளரும், அதுக்கு மேலாம் வளராது. இது ஆனால் அந்த முருங்கீரை டேஸ்ட் வராது போல் இருக்குதுப்பா. மரம் இருக்குதுல்ல, அதில் வர்ற டேஸ்ட் இதில் வராது போல் இருக்குது. இது முங்காலின்றாங்க. ஏதாவது காய்கறி வச்சுனாச்சு அறுவடை பண்ணலாம் இன்னைக்கு பண்ண மாதிரி. இது இத்தனை ரோஜாவை தூக்கின்னு போய் என்ன பண்ண போற? ஆசைப்பட்டு கேட்டு எதுக்கு கேட்டு இல்ல கேட்டு நம்ம தலையில வச்சுப்போம், இல்லைன்னா சாமி. அது ஒண்ணு வாங்கி பாப்பா. இது நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி வளர்க்க முடியுமா? இது சடக்கத்துக்கு தொங்க விட்டுருணும் ஸ்கூல்ல. ஓஹோ, அப்ப அதேதான் ஒண்ணு வாங்க. அதுவே ஒண்ணு கொடுத்தாலும் பராக் பத்துல இருக்க. நீ வெறும் ரோஜாவா வாங்கிக்கிற, ஒரே ஒரு சில்லி தான் வாங்கியிருக்க, தக்காளி இல்லைன்னு. தக்காளி விதை தான் வாங்கியிருக்கேனே, போட்டு பார்ப்போம். இதான் தக்காளிக்கு நிறைய. எப்போ வளரும், எவ்வளவு நாள் ஆகும்? இல்ல ஏற்கனவே நம்ம வாங்கி போன தக்காளி நீ நிறைய தண்ணி ஊத்திட்டனால போயிடுச்சு. தக்காளி மட்டும் படுத்ததுன்னா அவுட்டு. அந்த மாதிரி நீ பாரு, திரும்பி அந்த கீரைக்கு போய் எவ்வளவு தண்ணி ஊத்துறேன்ட்டு கட்டணும் அப்படி சொன்னாங்கல்ல, அதனால மெதுவா கட்டுவாங்க அப்படின்னாங்க. தண்ணி வடிச்சிருது இல்ல, கீழே வேண்டாத தண்ணி எல்லாம் கீழே வந்துருது இல்ல. காலையிலேயே நான் ஊத்திட்டேன்ப்பா, அதுக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிட்டேன். எங்க தெளிச்சா எல்லாம் வர வர இருக்குது. இது என்னது? இது மிளகா. ஆமா, தண்ணி ஊத்துனியா? அதுக்கு ஊத்துனேன். இதுக்கெல்லாம் அப்படியே இதுவும் ஓப்பன் பண்ணி அப்படியே அடிப்பேன். இந்த மாதிரி போய் பிடிச்சின்னுலாம் வந்துன்னு இருக்க மாட்டேன். வா, மிளகா வச்சாச்சு. மிளகாவுக்கு தண்ணி ஊற்றிட்டேனே நான் தான். திரும்பி நீ என்ன அந்த ஏரியாவை அழுக்குப்படுத்துறதுக்கு வந்து தண்ணி தெளிச்சுட்டுங்கிறியா? தெரியல. அது மிளகாக்கெல்லாம் கொஞ்சம் தான்ப்பா விடணும். அது நான் அப்போ போட்டு நம்ம தண்ணியே ஊற்றலப்பா, அதெல்லாம் ஈரமாக இருக்கு. அப்படியே லைட்டாக தண்ணி உரம் வாங்கி வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உரம்லாம் போடணும் எல்லாத்துக்கும் இல்லை. காலையில் போட்டுக்கலாமா? காலையில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாமா? நான் ஒரு சித்திரப்புள்ளி வேலை பார்த்து ஒரு கிளைய உடச்சிட்டேன்ப்பா. இந்த கிளைய தானே நீ நோண்டிக்கும் போது எனக்கு தெரியும் இந்த வேலையை பார்ப்பேன். ஒண்ணுமே தெரியாதுப்பா, சும்மா மத்தவங்க எல்லாம் பண்றாங்கன்ட்டு நீ பண்ற, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. நீ மத்தவங்க பேசுறாங்கன்னு பேசுற, நீ உனக்கு எனக்கு நாலு தெரியும், உனக்கு அதுக்கு தெரியாது. நீ என்ன உங்க அப்பா ஆயிரக்கணக்கில் ஏக்கர் வச்சு அதுல உழவு ஓட்டி பார்த்தா மாதிரி சீனை போடுற நீ. உங்க அப்பா 2000 ஏக்கர் வச்சிருந்தாப்பா. எனக்கு தெரியாதுதான், நான் தெரியும் நான் சொல்லவே இல்லையேப்பா. என்ன தண்ணி அடின்னு சொல்றேன், நான் தண்ணியை சொல்றேன். தண்ணி அடிக்கிறது கூட ஒழுங்கா அடிக்காம தண்ணி தக்காளி செடியெல்லாம் வந்து வாடிச்சு. ஒன்றாவதுனால இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நியூ அரைவல்ஸ். இப்போ பார்க்கவே பச்சை பசேல் நல்லா இருக்குல்ல கேட்டு முன்னாடி பார்க்கிங்கில் பூத்து குலுங்கும் போது நல்லா இருக்கும்பா. பாருங்க நியூ அரைவல்ஸ். பாரு செடி எங்கே வேர்கிட்ட போய் எப்படி ஊற்றுறேன்னு ஓரமாக ஊற்றிட்டு வாயாம்ப்பா. அந்த சைடு அப்படியே அப்படி சுற்றி ஊற்றுப்பா. நடுவில் கொண்டு போய் ஊற்றுற பாரு நீனு. செடி தண்ணி உள்ள போகணும்ல, அது போகுதே. இது ரோஜா பூத்தா மாதிரியே ஊத்துறாங்க. இது நாட்டு ரோஸ். இதெல்லாம் நாட்டு ரோஸ் தான் வரும். என்னது நாட்டு ரோஸ்லாம் பிரச்சனை இல்லை, வெயிலே அடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வரும் அப்படின்ட்டாங்க. அது வளர்ந்து இந்த 365 டேஸா அது வளரும். ஆமாம், நான் தான் சொன்னேனே எங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே தலையில் கட்டி தொங்க விட்டுட்டு போவேன் இந்த சிவப்பு ரோஸை. அதுக்கப்புறம் அந்த 7 days ரெண்டுத்தையும் அப்படி கட்டி தொங்க விட்டுட்டு போவேன். அப்படி பூத்து குலுங்கும். அப்புறம் இதை மறந்துட்டியா, பாதி எடுத்துன்னு போய் கடையில பூ கடையில வித்துட்டு காசை. அது செண்பகப்பூ, அது பஸ்ஸுக்கு டிக்கெட்டு. அது வந்து செண்பகப்பூ. அப்படிலாம் படிச்சிருந்தா நீ எல்லாத்துக்கு ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ இல்ல இதுவாவோ ஆயிருக்குமேப்பா. அதுதான் அதான் நீ அதுக்கப்புறம் நீ வந்து என்னை வந்து டைவர்ட் பண்ணி கூட்டின்னு வந்துட்டப்பா. இல்லைன்னா வந்து என்னத்துக்கு வந்து கல்பனா சாவ்லா மாதிரி பிரியா சாவ்லா அப்படி. ஆமா படிக்கிற பிள்ளைய நான் நீ ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா ஏன் இந்த நிலைமை உனக்கு? அத பத்தி இப்ப மட்டும் எனக்கு என்ன குறை? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லதான்.
கொஞ்சம் படிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் வெகு வேலை செஞ்சிருப்பேன் அவ்வளவுதான். அதெல்லாம் எப்பயுமே வந்து யானைக்கு வால் இவ்வளவு பெருசு இருக்கும், ஆட்டுக்கு வாழை ஏன் அளந்து வச்சிருக்காங்கன்னா இதுதான் ரீசன். அதோட இது குணாசியம் தெரியும் ஆண்டவருக்கு. போதும் 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 போதும். வாழை எப்படி அளந்து வச்சிருக்காரு அந்த மாதிரிதான் நம்மளோட குணாதிசயங்கள்லாம் அவருக்கு தெரியும், படைச்சா அவருக்கு தெரியும். அதனால அவரு ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிட்டாரு. இது இருந்தா போதும் நீ முன்னேறிப்ப, இது இருந்தா போதும் நீ முன்னேறிப்ப, முன்னேறவே மாட்டேன் நீ அப்படின்றவங்களுக்கு தான் ஃபுல் படிப்பு கொடுத்து ஃபுல் இதுவோ கொடுத்து அப்புறமா முன்னேறிக்கோ நீ நின்னுவாரு. நம்மளாம் சும்மா லைட்டா அப்படி பார்த்தாலே நீ எல்லாம் வேற லெவல்ல போயிடுவடா நீ அப்படின்ட்டு நிறைய சொந்த வாயில பேப்பர் போடுற பத்தியா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடி வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கண்ணு கத்துமா இதை கொஞ்சம் பாரு ஓரெல்லாம் அங்கே வாங்கி வந்து வச்சிருக்கேன். கிளறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நானும் ஒரு விஞ்ஞானி ஆயிட்டேன்ப்பா. அது எப்படி கலர போற பாரு நீனு, அப்படியே வேரோட குத்தி தூக்கி அப்படி வேறு வெளில தெரியும். ஐயோ அப்பா வேறு வெள்ளம் வந்துச்சு பாருப்பா அப்படின்னு. அது நீ, நான் இல்லை. போதும் 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 வா.